இட்ஸ் ஃபைனலி அஃபிஷியல் தட் அவர் ஆகாஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோகோ ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் இன் ட்ரேட்மார்க்ஸ். இப்போ நம்ம ஒரு 6 மாதம் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம லோகோ வந்து ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகி எந்த ஒரு அப்பீல் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு நம்ம லோகோவுக்கு ஆறுங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் இது கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு பெரிய ரெகக்னைசேஷன். ஸோ இதில் என்னென்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகாஷங்கிற பேரில் நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குறவங்க டீம் வந்து இந்த நேம் மாற்ற முடியுமா இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமா, எனக்கு கண்டிப்பாக அப்பீல் வரும், நீங்கள் அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும், பரவாயில்ல எல்லாம் கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஸ்டபன், நான் இதுதான் வேணும், இந்த நேம் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். இல்லை நீங்கள் பண்ணி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா திரும்ப இதாகிற மாதிரி இருக்கும், எதுக்கு ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க, சொன்னாங்க. இல்லை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். டு பி ஏ சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த 6 மாதத்தில் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆனதுலேருந்து எந்த ஒரு அப்பீலுமே வரல. ஒரு டேரெக்டாக நம்ம வந்து ஆறுங்கிற ரெகக்னைசேஷனில் நம்ம போயிட்டோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறவங்க சில நிறைய நெகட்டிவிட்டி ஏதாவது நிறைய சொல்லுவாங்க, சேஃபாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறத சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம போகிற பாத்தில் சில ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம், அதையும் முட்டும் போது நம்ம வெளியே வந்துடலாம். சில அதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் ஜேர்னி. நம்ம ஆரம்பிக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஆரம்பித்து அது என்னங்கிற ஃபேஸ் பண்ணுறோமோ சரி, இல்லை இந்த மாதிரி ஸ்மூத்தாகவும் முடியலாம், ஹாப்பி எண்டிங் ஆகும். ஒரு ஸ்டார்ட்டுங்கிறது ஏதோ ஒரு புதிய விஷயம் பண்ணுறவங்க சில ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டபன் மைண்டில் போனோம்னா அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ட்ரேட்மார்க்கில் ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு, அவன் நம்ம லோகோவுக்கு. தேங்க்யூ.